காளியம்மா தாயே வடக்கு முகாமந்தாவரே காளியம்மா தாயே உன்னை வணங்கி வருவோம் கத்தருக்கு காத்தருவாங்க வணங்கி வருவோம் பக்தருக்கு காத்தருவாங்க காளியம்மா தாயே அன்புடி வாங்கிய சின்ன சின்ன காலை எடுத்து காளியம்மா வருவா எங்க காளியம்மா வருவா சேவடிய பண்டவர்க்கு செல்வாக தருவா சேவடிய பண்டவர்க்கு செல்வாக தருவா காளியம்மா வருவா அப்பேற்பட்ட காளியம்மனுடைய பாதாரம் தர்மங்களையும் கிழக்கமா அமர்ந்திருக்கார் கருப்பு சுவாமி அவருடைய பாதாரம் தர்மங்களையும் பேச்சு தடுத்து பிடிந்தங்கி ராட்சி அந்தாள பரமேஸ்வரி பாதாரம் வந்த கமங்களையும் எல்லையில ஐநாறு பொன்னியாயி வெண்ணியாயி எல்லைக்காக்க தேவாதி இருக்கும் அனைத்து தெய்வத்தையும் அடியே நாவினால இரண்டு கருத்தினாலும் என்னாலும் மறவாமல் தோன்றமே செய்து கொள்வோம் வன்னியவார் கண்டர் முனியுடன் இருந்து பணிந்துயிர் மலையின் போல விண்ணிலத்தில் பிறப்பதுவோ இறப்பதுவோ வருஷமக்கு சொல்வா என்று நன்னை ஒரே செழிப்பு கொண்டோ நன்றி தேவர் துறந்து முடிய கர்மமான அப்படி இருக்க அதாவது காலையிலிருந்து ஆற்றங்கரைக்கு சென்று காலக்கட நியமனத்தில் முடித்துக் கொண்டு அரகரா மகாதேவா திருநேத்ரா துளபால என்று அடி பூச சிவம் முசன் முடித்தார் மார்க்கண்டேய மகாமே காலையில் எழுந்து முடித்தவுடனே குருவாகி விளங்கக்கூடிய கைலாயம் போக வேண்டும் நந்தி அவர் பார்க்க பணிய வேண்டும் அம்மனுடைய கதைகளை கேட்போம் என்று கைலாயத்தை செல்லுமே தன்னை தேடி விளங்கி வரக்கூடிய நன்றி அவர் பார்த்து பட்டார் அடியூட்டி பன்னிரார் கல்வி மல்லிகை முல்லை கோங்கு மந்தார் வெற்றி வேற்பார் சொல்லக்கூடிய 5 விதமான மலர்களை கொட்டி இடசாரி வடசாரியாகும் வடசாரி இடசாரியாகும் மார்க்கண்டே மகாமனர் குருவோடு பார்த்து வணங்கி கோடி கோடி வந்தனமே செய்து வருகிறார் கேளும் ஐயா குணாதரே சுவாமி குணாதரே Yeah.
தொடங்கினாருங்க. பாட தொடங்கி அதாவது தள்ளாத கிழவனாக சென்று ஆரியமாலை கோட்டைக்கு சென்று அதாவது வலையில போட்டாரு செட்டி போல. ஆமா, தாலி கட்டின உடனே தள்ளாத கிழவனாக எப்படி போகணுமோ அப்படி வெளியே வந்தாரு. மஞ்சள் பூசாவடியில மஞ்சள் பஞ்சாவடியில காத்துரா சுவாமி என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு அமர்ந்திருக்கின்றாரு. இந்த கதை எப்படி இருக்கு? காலையில 1000 தாதிமார்கள் அழிக்கி குடிக்கு கட்டிச்சு முட்டிச்சு மகாராணி தூங்குவாங்க. நாம தூங்க முடியுமா? அதனால நம்ம செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்று சேனாதி சங்கமனம் தான் பெரியவன். ஜெய் புட்ட உடனே வெள்ளி மோளை கேளாச்சி மோளை கதிர வர நேரமாச்சு, அவனே முளைக்கலாச்சு, ஐயரு வர நேரமாச்சு, ஏந்திரிக்கணி அப்படின்னு 1000 தாதிமார்கள் எழுந்தார்கள். குளக்கரை வந்தார்கள், குளித்தார்கள், மலரும் ஜலம் எடுத்து ஆரிய மலை தூங்கி கொண்டிருக்கு. அப்போது கோட்டை தேடி 1000 பேர் தாதியாலோ அப்போது எடுப்பின உடனே ஆரியமாலை பார்த்தது. ஏண்டி நான் என்ன ஏஞ்சி வேலைக்கு போக போறேன்னா
1000 பேத்துக்கு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு நான் மயிரூட்டு பொண்ணுடி ஐரூட்டு பொண்ணு ஆப்பார புள்ள கேப்பார் இல்ல அதனால எனக்கு எல்லாம் நீங்க தோதிமார்கள் எனக்கு பணிவிட செய்யலாம் கைப்பிடிக்க தாதி பிடிக்க தாதி அடிக்க தாதி இருபடிக்க தாதி எடுனா எடுக்கணும் கையனா வைக்கணும் சுட்டு நீ பின்னா எடுனா எடுக்கணும் வைக்கணும் வைக்கணும் இப்படிலாம் நீங்க செய்யணும் சூரியன் முளைச்சு சூரியன் அடிக்குது அது உண்மைதாண்டி நீ எம்மாடா வரைக்கும் தூங்குற ஒரு பொண்ணா பிறந்த மணி நேரம் தூங்கலாமா ஓஹோ பார்த்தாரம் என்னென்றால் உலகத்திலே ஒரு பெண்களாகப்பட்டவர் இரவுலே தூங்கும் போது பின் தூங்க வேண்டும் வேலை முடிச்சிட்டு கடைசியில் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்டுக்காரர் குழந்தை போட்டாங்க மாமா சாப்பாடு கடைசியிலே இரவுல போடும் போது பின் தூங்க வேண்டும் அதிகாலையில் இருக்கும் போது 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு அதாவது மீண்டும் அப்போது அதாவது கைகால் சுத்தம் செய்து மாங்கலத்தை எடுத்து கண்ணில வைத்து கணவர் படுத்திருந்தா அவர் காலை தொட்டு கும்பிட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில வைத்து ஆவி என்று சொல்லக்கூடிய பசுந்தானத்தை வந்து நன்கரை கரைத்து திப்பி இருக்கக்கூடாதான் எடுத்து எடை போட்டுட்டு எடைக்கு முகமா திரும்பி அப்படியே பின்மாற்றமாக சூரிய பகவானை பார்த்து 3 கை சீதேவி வா வா என்று அழைத்து பிறகு முத்தம் தெரிவிக்க வேண்டும் அக்காலத்திலே லட்சுமி கடாசம் வருவார். இப்ப என்ன தெரியுமா நல்லா வந்ததே வந்து தெருவுல என்ன சிண்டு காலம் வந்த உடனே விடிய வந்து தூங்குறது தூங்கின உடனே அப்போது புருஷனாகப்பட்ட இங்கே வேலைக்கு போயிட்டு ஒரு கோட்டை வாங்கி உள்ள சாப்பிட்டு படுத்திருப்பான். இந்த அம்மா விடிஞ்ச நேரத்துக்கு எழுந்திருப்பாங்க ஏந்திரிக்குள்ளே ஒரு உதை தின்னாரு வாசப்பிலே படுத்து கிடக்குறான் பாரு அப்படின்னு ஒரு உதை விட்டுட்டு கீழே கூட இறங்குறது இல்ல அண்ணன் கொள்ள தண்ணி அப்படியே ஒரு பச்சை தண்ணி தெளிக்கிறது பசுஞ்சாணத்தை போறது இல்ல இப்பெல்லாம் அப்படி காலம் நடக்கிறது. கணவனே கண் கண்ட தெய்வம்னு கருதி வந்தார்கள். இப்ப கல்யாணத்துக்கு இருக்கிற சந்தோஷம் கிடையாது இக்காலத்தில். இப்படி இருக்க பார்த்தாரு அறிகுறி சொல்றாங்க ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு தேலை தூங்க முடியாதுமா ஏந்திரின் உடனே ஏஞ்சி பார்த்தா அடிவோ தாதி பச்சை நல்ல பந்தல் நான் யமனோடு சென்று யமன் இடத்துல வாழாடி உயிர்ப்பு சேர்த்து வந்து உனக்கு மஞ்சளாக தருகிறேன். நிச்சயமாக உயிரோட திரும்பி வருவேன். உனக்கு வேகாத சொல்லி சாகாத மறந்துருக்கிறேன். அதுபோல நன்றி யமனோடு தேடி முத்தானை இருந்து மனமாறி முத்தானை என்று வேற அன்பு கொண்ட பெரியவர்களே, இப்போது யமனோக சென்று முந்தானி என்று வந்து மகனை காப்பதுக்காக முத்து வர எடுத்து வருகிறார். இந்த மாரியை முந்தானை ஏந்தி வரும்போது உங்க கையில உள்ள காணிக்கை போட வேண்டும். ஒரு ஊர்ல இன்ன வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு மேல பணம் வானான்னு கையெழுத்து கும்பிடுவோம். உண்மையாலுமே பெருமை சொல்லல, பையில அன்னைக்கு விட்டு பணமே வேணாம், அந்த கதை தான் முக்கியம்னு எத்தனையோ ஊர்ல சொல்லுவேன். உங்க பணம்லாம் எனக்கு தேவையில்லை, எத்தனையோ ஊர் சம்பாதிப்பேன், உங்க அன்பு இருந்தா போதும், வாரத்தை கேட்டால் போதும். இப்படி இருக்க அந்த மாதிரி அம்மா உண்டான எவ்வளோ ரசிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. ஏன்னா வேசம் தான் நல்லா இருக்குது. இப்படி இருக்க எங்க பெண்ணாசம் இந்த நேரத்தில் இருக்கணும். வந்தார்கள், ரசித்தார்கள். எங்கிட்ட இருப்பதெல்லாம் தப்பான ஒன்னோதான், தப்பான ஒன்னோதான்.
கட்டு ஏம்மா நான் கைமத்தை போப்பது எனக்கு தேவையா அவனுடைய எவ்வளவு ரசிச்சாரு நாய போகணியா பகவான் ஏம்மா அதாவது ஒரு பெண்ணை தொட்ட தோசை ஒரு பெண்ணை தொட்ட தோசம் நான் போற சொல்லி எவ்வளவு ரசிச்சாரு பகவான் இவரு ஆசை கேட்கல உன்னை பார்த்தா எங்க அம்மா மகமாரி மாதிரி தெரியுது அப்படின்னு தாய் என்னவோ இங்கே எனக்கு மகனவோ நான் உனக்கு சேரும் என்ற வார்த்தை உன் சிந்தையில எண்ணக்கூடாது உன்னை பார்த்தா எங்க அம்மா மகமாரி மாதிரி இருக்குது அப்படின்னு பகவான் சொல்றாரு பார்த்தது எவ்வளவு திட்டாரு அதை திட்டா திட்டு போறாரு அப்படின்னு காலில் இருந்து கும்பிட போது பகவான் சோழர் கொடுத்தார் மருமகனே காத்தவராயா அப்படின்னு நிமிந்து பார்த்தா மோகனி அவரோட திட்டு பகவான் சோழர் கொடுத்தார் அந்த நேரத்து மாமா இப்பாடி மனசோடு ஆமனே பரதாமனே இப்படிதான் பேசினாரு திட்டினாரு மானம் இல்லையா வெக்க இல்லையா சூடு சுருண இல்லையா அப்படின்னு பகவான் ஒருவருக்கு போய் திட்டுறாரு ஏன்னா தனிச்சு போனாங்க அப்படின்னு உடனே நேரம் வரலாம் ஒரு வார்த்தை சொல்லலாம் ஒரு பெண்ணோட ஒருவருக்கு நான் போற என்ன போறோம் நீ இப்படிதான் சொல்லிட்டு திட்டின உடனே பகவான் பார்த்தார் நீ எந்த பெண்ணு மேல ஆசைப்படுறியா உறுதியா போற என்று உன் சக்தித்த சோதனை செய்வதை தவிர வேற ஒண்ணு கிடையாது ரொம்ப பிரச்சனை அழுது படிக்கிறது அழுது படித்தே நீ அமர்ந்தால் உன் வீடு பிரிந்து விடும் 59 வரை அமர வேண்டும் ஒரு படியே விட வேண்டும் உயிர் காத்தா தேவை போர் என்ன ஒருத்த வருவான் அழுது படிக்க அமருவான் நீ திரும்பி உயிரோடு வந்து பகவான் விடத்து போய் இந்த கடுமத்தை தெரிவித்தான் நீண்ட கைமரம் வரும்போது இப்ப பகவான் சொல்லிட்டாரு அடுத்தபடியாக பகவானோட மகள் கருப்பழகி அந்த அம்மா வந்து வழிபடுத்தது அவரு திட்டுறாரு ஒப்பனுக்கு அனுப்ப வேலை இப்ப உனக்கு அனுப்ப வேலையா அப்படின்னு திட்டின உடனே ஏன்னா அத்த மகளாச்ச மாமகளாச்ச என்ன கல்யாணம் பண்ணி கேட்ட உடனே கழுவாட்டி போய் உயிரோட திரும்பி வந்தா உன்னை கல்யாணம் செய்கிறேன் அப்படின்னு சத்தியம் செய்து கொடுத்தா கருப்பழகி அதான் முதல் மனைவி ஆரியமனை 2வது மனைவி இந்த பக்கத்துல மாதிரி கருப்பழகி சத்தியம் செய்து கொடுத்து ஆனா குடும்பம் கூடிய அரசாணி நினைக்கும் சீரகத்தை கணவத்து மத்தியில இந்த காவியா கோயிலுக்கு முன்னால புத்தாங்க இந்த வீடு விரைய போட்டாங்க ஆரியமான கையில் இருந்த விரைய புத்தாங்க கொத்தா வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்குது அப்போது களிமரத்தை பார்த்து எவ்வளவு அழுகுறாரு கத்துறாரு ஒருத்தரை காப்பாற்ற முடியல அண்ணா கணபதிய மாமா பெருமாள் ஒண்ணு தாயை நினைச்சாரு தந்தையை நெஞ்சில் வைத்தாரு ஒருவர் வந்து முடியல அம்மா கைமலை ஏற போகிற அதை பார்த்து காவி அம்மா
போராடி கொண்டிருக்கின்றேன். என்னை காப்பாற்ற சொல்லுடனே மூன்றாம் அடியில் மும்மூர்த்தி தேவர்கள் காத்தராஜ சுவாமியை காத்து ரசித்து வருகிறார்கள். எனக்கு ஓடுகின்ற மேகத்தை குறித்து பஞ்ச கல்யாணி குதிரை செய்து கொடுத்தார். பேரனாகப்பட்ட நான்காம் அடியிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றேன். காப்பாற்ற வேண்டும்னே நான்காம் அடியிலே பிரம்மதேவனாகப்பட்டவர் காத்தராஜ சுவாமி காத்து ரட்சித்து வருகிறார்கள்.
பதில் சொன்ன உடனே 8 அட்ச லட்சுமிகளும் 8ஆம் படியிலே காத்து ரசித்து வருகிறார்கள். பரவாயில்ல எல்லாம் அப்படியே நின்று யாரை வைக்கணும் அப்படியே அதுக்கே நின்றுங்கப்பா. அதான் ஒழிக்காதான் சொன்னது எப்படி அதான் அந்த வாயை வச்சு காய்ச்சல் 59ஆம் படியில் நின்று உயிர்காத்தான் ஒன்று காதை போன அப்படியே கண்ணா தெரியாத ஆட்டு கேட்பான் கேட்ட பொருள் எடுத்து வரணும். அம்மா கொடுத்த போட்டாரு கண்ணு தெரிஞ்சுது. பார்த்தார் என்ன கேட்கிறாரு. எனக்கு என்ன தெரியுமா வச்சுக்கிறேன் நெருப்பு வேணும். அப்ப என் தலையில இருக்கிறத பண்ணி இந்த இடத்துல எங்கப்பா நெருப்பு போவேன் கீழே கிடக்கிறது வெள்ளை கிணக்கு தான் கிடக்குது. தலையில ரொம்ப பஞ்சு கீழே கிடப்பது வெள்ளிச்ச நெல்லு. அந்த காலத்துல அதுதான் சக்திக்கு இரும்பு அது தண்ணி வச்சு அடிக்கணும். அதை எடுத்துக்கொண்டு வா. எடுத்துக்கொண்டு தேவைப்பட்டவரு இறங்கி வந்துருப்பா. நீ இறங்கி வா. அதுக்கு மேல கண்ணுக்கு தெரிகிறது. ஆமா காற்று நான் பார்க்கிறேன். செல்ல வேண்டும். காத்திராசாமிக்கு
பார்த்து கொண்டு மக்களுக்கு புரிய வைக்கணும், மக்கள் பார்க்க வேண்டும், நம்ம திறமையை கேட்க வேண்டும் என்று சொல்லி திறமையா பாடக்கூடிய ஆள். ஏனென்றால் இந்த கூட்டம் இந்த ஊர் தான் எனக்கு ஊர் கண்ணால பார்த்தது கம்மியான கூட்டம். காசியில் என்னன்னு பரவாயில்ல, ஏன்னா இந்த ருசி பார்க்கல. இந்த கழுமண குழப்பாடியிலே 9 வருஷமா பாடிக்கொண்டிருக்கேன். கழுமத்தில் இறங்கும்போது 11:30 மணி வருஷம். இந்த வருஷம் 12:30 மணிக்கு தான் இறங்கினேன். அப்ப எந்த அளவுக்கு பாடியிருந்தா, எந்த அளவுக்கு ஜனங்க பார்த்தா, தேட ப்ரோக்ராம் பகவான் வந்தாரு. 10,000 ரூபாய் இந்த பையில அப்படி அவர் நோட்டு எடுத்து பாருங்க. பணத்தை வானாம், கையெழுத்து கூப்பிட்டு பணம் வானாம், அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பணம் வானாம். அது மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுவத உங்க அன்பிலே, உங்க உள்ளத்திலே அன்பு இருக்கிற வரையும், எங்க உள்ளத்திலே தெம்பு இருக்கிற வரையும் எப்ப கூப்பிட்டாலும் இந்த மணல் ஏறி கிராமத்துக்கு நான் வருவேன். உங்க குணம் தான் பெருசு, பணம் எங்க வேணாலும் சம்பாதிக்கலாம். அப்படி இந்த 5 நாளாக கண்ணினால் பார்த்தவர்களும் காதினால் கேட்டவர்களும் நாய்க்கண்ட போல இன்னும் வரங்களை பெற்று கூட்டம் கலையாமல், கொட்டப்பு வராமல், ஆள் போல் தடுத்து, அறிவு போல் வேறொன்று, அதாவது இன்னும் நிலகடலாக இருக்கும் என்று இந்த அம்மனை வேண்டி விரும்பி நோட்டு விடுகிறோம். நன்றி, வணக்கம். கைவேறி